கீழ்பழனி என்று அழைக்கப்படும் அதிசய இரண்டடுக்கு முருகன் கோவில் திருமலைக்கேணி. பழனி என்றாலே நம் நினைவுக்கு வருவது மலை ஏறிச் சென்று முருகனை தரிசிப்பதுதான். ஆனால் மலை ஏறிச் சென்று பின் படிகள் இறங்கிச் சென்று முருகனை தரிசிக்கும் ஒரு அதிசய தலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. அதுதான் திருமலைக்கேணி. இந்த கோவிலின் சிறப்புகளைப் பற்றி விரிவாக பார்ப்போம். கோவிலின் தனிச்சிறப்புகள். இரண்டடுக்கு முருகன். இக்கோவில் கீழே ஒரு முருகன் மேலே ஒரு முருகன் என இரண்டடுக்காக அமைந்துள்ளது. கருவறையில் உள்ள முருகனின் பாதத்திற்கு அடியில் ஒரு துளை உள்ளது. மேலே உள்ள முருகனுக்குச் செய்யப்படும் அபிஷேக தீர்த்தம் அந்த துளை வழியாக கீழே உள்ள ஆதி முருகன் சிலை மீது விழும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கீழ்பழனி குன்றின் மேல் அமைந்திருந்தாலும் மூலவரை தரிசிக்க நாம் படிகள் இறங்கிச் செல்ல வேண்டும். இதனாலேயே பக்தர்கள் இத்தலத்தை அன்போடு கீழ்பழனி என்று அழைக்கிறார்கள். எப்போதும் ராஜ அலங்காரம். இங்குள்ள முருகன் பாலகனாக வலது கையில் தண்டம் ஏந்தி இடக்கையை இடுப்பில் வைத்தபடி நளினமாக காட்சி தருகிறார். இவருக்கு எப்போதும் கிரீடம் சூட்டி ராஜ அலங்காரம் மட்டுமே செய்யப்படுகிறது. பெயர் காரணம் மலையின் நடுவே வள்ளி தீர்த்தம் கேணி கிணறு வடிவில் இருப்பதால் இவ்வூர் திருமலைக்கேணி என்று அழைக்கப்படுகிறது. வேண்டுதலும் பலன்களும். பதவி உயர்வு. இங்கு ராஜ கோலத்தில் உள்ள முருகனை தரிசித்தால் தலைமை பண்பு வளரும் மற்றும் பொறுப்பான அரசு பதவிகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. திருமண தடை மற்றும் புத்திர பாக்கியம். இங்குள்ள தெய்வானை தீர்த்தத்தில் நீராடி முருகனை வேண்டிக்கொண்டால் திருமண தடைகள் நீங்கி குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது பக்தர்களின் அனுபவம். தல வரலாறு. முற்காலத்தில் பாண்டிய மன்னன் ஒருவன் வேட்டையாட வந்தபோது இங்குள்ள சுனையில் நீர் அருந்தி ஓய்வெடுத்தார். அப்போது அவர் கனவில் தோன்றிய முருகன் அங்கேயே தமக்கு கோவில் எழுப்பும்படி அருளினார். காலப்போக்கில் சேதமடைந்த இக்கோவிலை ஆன்மீக பெரியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் முன்னின்று புனரமைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமைவிடம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். திருமலைக்கேணி செங்குறிச்சி. திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல்லில் இருந்து சுமார் 23 கிலோமீட்டர்.